நாம் வாழும் இந்த காலகட்டங்களில் நம்மை சுற்றி அநேக ஓசைகள், குறிப்பாக அளவுக்கு அதிகமான ஓசை, சத்தங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இன்று மிகவும் வளர்ச்சி பெற்றுள்ள தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொலைத்தொடர்பு கருவிகள் உலகத்தின் கடை எல்லையில், ஏன் விண்வெளியில் இருக்கின்ற பணி செய்கின்ற மக்களோடு கூட நொடி பொழுதில் தொடர்பு கொண்டு பேசவும், அவர்கள் வாழ்வில் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ளவும் நமக்கு இந்த அறிவியல் வழிவகுக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த அபரிமிதமான ஓசை, சத்தங்கள் நம் செவிகளை மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சத்தங்கள் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான செய்திகளை கேட்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தின் மறுமூலையில் இருக்கின்ற ஒருவரோடு நம்மால் பேச முடிகின்றது, தொடர்பு கொள்ள முடிகின்றது. ஆனால் நமக்கு அடுத்து அமர்ந்திருக்கின்றவர்களிடம், நம்மோடு வாழ்கின்றவர்களிடம் நாம் மனம் திறந்து பேசவும், நம் வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் இதுவே ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகின்றது. 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்ற நாம், நமக்கு அருகாமையில் இருக்கின்ற கணவரின் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்று மனைவியோ, மனைவியின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று கணவரோ, அல்லது குழந்தைகளின் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்று பெற்றோரும், பெற்றோரின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளாத குழந்தைகளின் நிலைமையுமே இன்று அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தூரத்தை குறைத்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில், மிகவும் அருகில் இருக்கின்றவர்கள் நமக்கு மிகவும் தொலைவில் இருக்கின்ற அந்நியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை நாம் இன்றைய வாசகங்களில் காணுகின்றோம். இந்த முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா மனம் தளர்ந்தவர்களாக, சோர்வுற்றவராக, மனம் உடைந்தவராக, ஏமாற்றமடைந்தவராக தன்னையே தூரப்படுத்தி கொண்டு ஒரு குகையினுள் சென்று மறைந்து கொள்கின்றார். அங்கே அவருக்கு என்ன நடக்கின்றது? பெரும் ஓசையுடன் இடி முழக்கத்தை கேட்கின்றார், மின்னலை பார்க்கின்றார், புயற் காற்றை பார்க்கின்றார். ஆனால் இவற்றில் எல்லாம் அவர் கடவுளை காணவில்லை. புயல் காற்றுக்கும், இடி மின்னலுக்கும், பெரும் ஓசைக்கும், நெருப்பு சூளைக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு? பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமேயானால், அநேக நேரங்களில் கடவுள் தன் மக்களோடு இத்தகைய அறிகுறிகளால் அவர்களோடு தொடர்பு கொண்டார். நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்கு இத்தகைய அறிகுறிகளை மக்களுக்கு காட்டினார். ஆனால் அதே அறிகுறிகளில் அந்த இறைவாக்கினர் கடவுளை காண தவறிவிடுகின்றார். அல்லது கடவுளை அவர் தேடிக்கொண்டிருந்த நேரத்திலும் கடவுள் அங்கு இல்லை என்று உணர்ந்து கொள்கின்றார். இவை அனைத்தும் கடந்த பின்னர் அங்கே நிலவுகின்ற அந்த அமைதியில் அவர் கடவுளை கண்டுகொள்கின்றார். பிரியமானவர்களே, நற்செய்தியில்
இத்தகைய ஒரு சூழ்நிலை பேதுருவுக்கும் நிகழுகின்றது. இரவு முழுவதும் ஆண்டவர் இயேசு தன் தந்தையோடு உறவில் இருக்கின்றார். பின்னர் தன் சீடர்களை நோக்கி வருகின்ற பொழுது ஐயோ பேய் என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். ஆனால் அவர் இயேசு என்று அறிந்து கொண்ட பின்னர் பேதுரு, நீர் இயேசுதான் என்றால் நானும் இந்த தண்ணீரில் நடக்க ஆணையிடும் என்கின்றார். அவரும் வா என்றவுடன் பேதுரு தண்ணீரில் நடந்து ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகின்ற பொழுது அங்கே எழுந்த பெருங்காற்றையும் அலையையும் பார்த்த பொழுது மனத்தில் ஒரு பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவராய் ஆண்டவரிலிருந்து தன்னுடைய பார்வையை விளக்குகின்ற பொழுது தண்ணீரினுள் மூழ்க தொடங்குகின்றார். பேதுரு என்ன போல நீச்சல் தெரியாத ஆள்னு சொல்ல முடியாது. அவர் கடல்லே வளர்ந்து கடல்லே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர். தண்ணியில் மூழ்குனா அவருக்கு என்ன பயமாக வரப்போகுது. தண்ணீர் அழகாக நீச்சல் அடித்து மறுக்கரையிலேருந்து மறுக்கரைக்கு அவரால் போக முடியும். ஆனால் அந்த நொடியில் ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறுகின்றார். ஏன்? அவர் அந்த இடத்தில் உணர்ந்தது அவர் ஆண்டவரிடம் இருக்கின்ற அந்த தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார் என்பதை அவர் உணர்ந்து ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறுகின்றார். ஆண்டவரும் தன் கையை நீட்டி பேதுருவை தூக்கி எழுப்புகின்றார். பிரியமானவர்களே, இன்று நமது வாழ்க்கையையும் நமது குடும்பத்தையும் கூட சற்றே உற்று நோக்குவோமே ஆனால் இத்தகைய ஒரு சூழ்நிலை நிலவுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த சத்தத்தில் ஓய்ந்தவர்களாய், இந்த சத்தத்தினால் நிரப்ப பெற்றவர்களாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த மென்மையான குரலை நாம் கேட்க தவறிவிடுகின்றோம். நம்மோடு வாழ்கின்றவர்களின் அந்த சொல்லப்படாத வார்த்தைகளை கேட்க மறுத்து விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம். நம் குடும்பத்தில் நம்மோடு வாழ்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்கே இருக்கின்றார்கள், ஒழுங்காக பணிக்கு சென்றார்களா, பள்ளிக்கு சென்றார்களா, திரும்ப வந்து கொண்டிருக்கின்றார்களா என்று கவனிக்க தெரிந்த நமக்கு என் கணவனின் வாழ்வில், என் மனைவியின் வாழ்வில், என் குழந்தைக்கு என்ன நடக்கின்றது என்று அவர்கள் பரிமாறிக்கொள்கின்ற அந்த செய்தியை கேட்க தவறிவிடுகின்றோம். என் கணவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், என் மனைவியை பற்றி எல்லாம் தெரியும் என்று மார்த்தட்டி கொள்கின்ற அதே நேரத்தில் என் கணவனையோ மனைவியவோ யார் என்றே தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரது உள்ளத்தையும் தட்டுகின்றார். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் கதவுகளையும் தட்டுகின்றார். ஒரு நிமிடம் சற்றே உற்று நோக்குவோம். இன்று ஒரு புதிய முயற்சியை எடுப்போம். குறைந்தது 5 அல்லது 10 நிமிடங்களாவது செய்ய எதுவுமே இல்லாட்டியும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்து பாருங்க. தொடக்கத்தில் என்ன ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி இரிட்டேஷனா இருக்கும், எரிச்சல் வரும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கண்களில் நம்மால் அந்த செய்தியை, அந்த மனிதரின் ஆன்மாவில் இருந்து வருகின்ற அந்த ஒளியை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள முடியும். இது ஏதோ சின்னவங்க தான் இப்படி பண்ணணும் இல்லை. திருமணம் முடிந்து 50 வருடங்கள் ஆனாலும் அந்நியர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல தம்பதியர் உண்டு. அத்தகைய ஒரு நிலை நம் குடும்பத்திற்கு நிகழ வேண்டாம், ஏற்பட வேண்டாம். சிறிது நாட்களுக்கு முன்னால் வாசித்த ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சி நினைவிற்கு வந்தது. அடுத்த நாள் காலை கணவர் அவசரமாக ஏதோ ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டும், அதிகாலையில் எழும்ப வேண்டும். எனவே மனைவியிடம் என்னை காலையில் எழுப்பி விடுன்னு அவருக்கு சொல்லணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா 2 பேத்துக்கும் சண்டை. ஒரு வாரமாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசலை. இருந்தாலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க அந்த கணவருக்கு மனமில்லை. என்ன பண்ணார், ஒரு பேப்பரில்
நான் அதிகாலை 6 மணிக்கு எழும்ப வேண்டும், ஒரு முக்கியமான சந்திப்பு, வேலை விஷயமா ஒரு முக்கியமான சந்திப்புக்கு செல்ல வேண்டும், எனவே என்னை 6 மணிக்கு எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி மனைவிட்ட கொடுத்தாரு. மனைவி பார்த்துட்டு தலையாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. தூங்கி காலையில் எந்திரிச்சாரு, 7 மணி ஆயிடுச்சு. ஐயோ அம்மான்னு கத்திட்டு கதறிட்டு மனைவிட்ட சண்டைக்கு போகிறார். நான் 6 மணிக்கு எழுப்பி விட சொன்னேனே, ஏன் என்னை எழுப்பி விடலை? இப்போ இந்த சந்திப்புக்கு செல்லாவிட்டால் நிறைய பிரச்சனை இருக்குது, இப்படி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறியே அப்படின்ட்டு அவர் கத்தி முடிக்கிறார். முடித்தோன்னே மனைவி கணவனை அழைத்து சென்று படுக்கைக்கு பக்கத்தில் அவங்க ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க, காலை 6 மணி எந்திரிக்கவும் அப்படின்னு. அவர் எப்படி அவரோட தகவல் பரிமாறினாரோ அவங்களும் அதே மாதிரி அவர்கிட்ட தகவலை பரிமாறிக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இது நகைச்சுவையாக தோன்றினாலும் நம்மில் பலர் இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இப்படி போல நாடகத்தனமாக எழுதி அனுப்புனாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்படி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நற்கருணையில், இந்த திருப்பலியில் ஆண்டவர் இயேசு முழுவதுமாக தன்னை நமக்கு தருகின்றார். எதற்காக அப்படி தருகின்றார்? நாம் நம்மை முழுவதுமாக அவருக்கு தர அழைப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் நாம் நம்மையும் பிறரோடு நம் வாழ்வை பகிர்ந்து கொள்வதிலிருந்து, நம் உள்ளத்தில் நடக்கின்ற வேதனைகளை, துன்பங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலிருந்து நம் வாழ்விலும் ஒரு மாற்றம் நிகழவும் நம்மை அழைக்கின்றார். இன்று இந்த ஒரு முயற்சியை தொடங்க நாம் முற்படுவோம். பெற்றோர் குழந்தைகளோடும், குழந்தைகள் பெற்றோரோடும், கணவன் மனைவியோடும், மனைவி கணவனோடும் குறைந்தது 5 அல்லது 10 நிமிடங்கள் தனிமையில் கழிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது ஒரு கட்டாய முயற்சியாக, கடமையாக நாம் செய்ய வேண்டும். இதற்கு குடும்ப ஜெபம் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக அமையும். அதோடு கூட அந்த குடும்பத்தில் உறவு மலர்கின்ற பொழுது அன்பும் கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார்கள். இந்த வரம் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.